राधे कृष्णा जय बोलो गंगा मैया की जय जय बोलो हिमालय पर्वतराज की जय जय बोलो आज की आनंद की जय जय बोलो आज की आशीर्वाद की जय जय बोलो भारत माता की जय. அழகான கங்கா மகாத்மியம் நிறைய இருக்கு. கங்கை எத்தனை உயர்ந்தவளோ அதுபோலே அவளுடைய மகாத்மியமும் சர்வசிரேஷ்டமான ஒன்று. அந்த கங்கை எல்லாருக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நன்மையே செய்கிறாள். அந்த கங்கா மகாத்மியம் பல புராணங்களில் பலவிதமாக சொல்லப்படுறது. அதில் ஸ்கந்த புராணம், அதில் நாம் பார்த்தோம் எப்படி சம்பூகன் அப்படின்ற ஒருத்தன் எவ்வளோ அழகாக சத்கதி அடைஞ்சான் அப்படின்னு பார்த்தோம். அந்த சரித்திரத்துக்கு பின்னாடியே அந்த ஹரித்வார் கங்கா துவாரம் அதனுடைய மகாத்மியம், அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணுற புண்ணியத்தெல்லாம் சொல்கிறா. தர்ஷனாத்யஸ்ய புண்ணியஸ்ய க்ஷேத்ரஸ்ய பரமாம் கதிம் க்ஷுத்ரோபி பிரயயௌ தத்ர கியமன்யே பிராமணாதயக. பெரிய ஞானமே இல்லாதவர்கள் கூட சத்கதி அடைய முடியும்னா ஞானவான்களை பற்றி சொல்லணுமா அப்படின்றார். திருஷ்ட்வா மாயாபுரிம் புண்ணியாம் ஸ்நாத்வா ச பிரம்ம மந்திரே வாராணசிம் லபே தந்தே சத்யம் சத்யம் ஹி நாரத த்ரிஷு ஸ்தானேஷு ஏமர்த்யா நிவசந்தி மகாமுனி கங்காத்வாரே ததா காஷ்யாம் கங்காசாகர சங்கமே. கங்காத்வாரத்தில் அழகாக வாழணும். காசி, அதுக்கப்புறமா கங்கா சாகரம், இங்கெல்லாம் வாழறது மரணம் சம்பவிக்கிறதெல்லாம் பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த கங்கையில் எத்தனை அழகாக ஸ்நானம் பண்ணால், எப்பெல்லாம் ஸ்நானம் பண்ணால் பரம சௌக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார். விசேஷதஸ்து மேஷார்க சங்கிரமே அதீவ புண்ணியதே தத்ராபி கும்பராசிஸ்தே வாக்பதௌ சுரவந்திதே அயனே விஷுவே சைவ சங்கிராந்தௌ சந்திரசூர்யயோः கிரஹணே வா வ்யதீபாதே பூர்ணிமாயாம் மகாமுனே சோமவாரான்விதாயம் வா யஸ்யாம் கஸ்யாமதாபி வா அமாயாம் ச ததா மாகே வைசாகே கார்த்திகேபி வா. ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த இடங்கள்லாம், அதாவது முக்கியமாக மேஷ சங்கராந்தி அப்போ தான் அந்த மேஷ சங்கராந்தி ஹரித்வார் வந்தாலே பெரிய பாக்கியம். ரொம்ப பாக்கியசாலிக்கு தான் மேஷ சங்கராந்தியில் ஹரித்வார் தர்சனம் கிடைக்கும் அப்படின்றார். அதே மாதிரி கும்பராசியில் வரக்கூடிய சங்கராந்தி, மகர சங்கராந்தி, கர்க்க சங்கராந்தி, அதுக்கப்புறமா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், பூர்ணிமாய், அதுக்கப்புறமா திங்கக்கிழமை வர அமாவாஸ்யம், சோமவார அமாவாஸ்யம், அப்புறம் அமாவாசை, மாக மாதம், வைசாகம், கார்த்திகை, இந்த சமயத்திலெல்லாம்
3 கோடி தீர்த்தங்கள் ஹரித்வாரில் வந்து சங்கமிக்கிறது. அந்த சமயத்தில் ஹரித்வாரில் ஸ்நானம் பண்ணுறவர்கள் உலகத்திற்கு எல்லா தீர்த்தங்கள்லையும் ஸ்நானம் பண்ண பலன் கிடைச்சிடும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். திஸ்ர கோட்யோ அர்த்த கோட்டீச்ச தீர்த்தானாம் முனிசத்தம பஜந்தே சந்நிதிம் தத்ர ஸ்நாத சர்வத்ர ஜாயதே க்ஷேத்ராணாம் பஞ்சகம் பிருத்தவ்யாம் ஸ்தாஸ்யதி பிரவரே கலௌ கங்காத்வாரே ச கேதாரம் காஷி கங்காகமஸ்ததா கங்கா ச சங்கதா யத்ர சாகரேன மகாமதே கங்காபி ஸ்தாஸ்யதே அத்ரைவ சத்யமேத சிவேரிதம். ரொம்ப அழகாக இந்த கேதார க்ஷேத்திரம், கங்கா துவாரம், ஹரித்வார், காஷி, கங்கை உற்பத்தி ஆகக்கூடிய அந்த இடம், இந்த இடம்லாம், அப்புறம் கங்கை சமுத்திரத்தில் கலக்கக்கூடிய இடம், இதெல்லாம் வந்து உலகத்தில் மிக உயர்ந்த ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளவு அழகாக பகவான் சிவபெருமான் இந்த கங்கையினுடைய அழகான எல்லா இடங்கள்லையுமே ஆவிர்பவிக்கிறார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதனால் இந்த கங்கை எல்லா விதமான நன்மையும் செய்யக்கூடியவள் அப்படின்னு சொல்லி ஸ்கந்த புராணத்தில் கேதார மகாத்மியத்தில் சொல்கிறார். அதுக்கு அடுத்தது கங்கல க்ஷேத்திரஸ்ய மகாத்மியம்னு ஸ்கந்த புராணத்தில் சொல்கிறா. கலக்கோ நாம முக்திம் வை பஜதே தத்ர மஜ்ஜனாத் அத கங்கலம் தீர்த்தம் நாம சக்ருர் முனீஸ்வராக. ரொம்ப அழகாக ஸ்கந்தன் நாரதருக்கு சொல்கிறார், ரொம்ப விசேஷமாக சொல்கிறார். ஒரு மூடன், ஒரு அசுரன் இந்த இடத்துல முக்தி அடைஞ்சதுனாலேயே இந்த க்ஷேத்திரத்துக்கு கங்கல க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். இன்றைக்கி இந்த இடத்துக்கு பேர் கங்கல், நம்ம சம்ஸ்கிருதத்தில் கங்கல அப்படின்னு சொல்கிறோம். அழகாக இன்றைக்கெலாம் போனோம்னா ஹரித்வாரில் கங்கல், அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ ரிக்ஷாவாலா, டாக்ஸிவாலா, யாரை கேட்டாலும் கங்கல் க்ஷேத்திரம் தெரியும். ஹரித்வாரில், அதாவது கங்கையோட இந்த பக்கமெல்லாம் ஹரித்வார், அந்த பக்கமெல்லாம் கங்கல், அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே இன்றைக்கி பார்த்தா ஹரித்வார் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் வரும். குஷாவர்த்தம், கங்கல், ஹரித்வார், இது எல்லாமே இந்த ஹரித்வாரோட டெரிட்டரி தான். கதமேத சமுத்பன்னம் கலோ முக்திமாபசக ஏதத் சர்வம் சமாசேன மகாசேன வதஸ்வமே. எல்லாத்தையும் அழகாக சொல்லுங்க, நான் கேட்டுக்கணும் அப்படின்னு நாரதர் சொல்கிறார். இது எப்படி இந்த தீர்த்தமானது விசேஷம், அவனுடைய விஷயங்கள்லாம் சொல்லுங்க, என்ன காரணம் அவனுக்கு மோட்சம் கிடைச்சதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்ல ரொம்ப அழகாக ஸ்கந்தன் சொல்கிறார். ஸ்ருணு விப்ர புராவிருத்தாம் கதாம் பாப பிரணாசினீம் புரா அர்கலபுரே விப்ரோ தர்மகேதுர் பபூவக. முன்னாடி காலத்தில் அர்கலபுரம் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு பிராமணன் இருந்தான். தர்மகேது அப்படின்னு அவனுக்கு பெயர். தர்மாத்மா சத்ய சங்கல்போ வித்வான் தீன ஜனாஸ்ரயः நித்யம் தீனானு ததா மூகானு விருத்தானு ஆஸ்ரய வர்ஜிதானு போஜயித்வா ஸ்வயம் புங்க்தே தாரைஹி புத்ரைஹி ததாவிருத்தः. ரொம்ப அழகாக அந்த அர்கலபுரத்தில் ஒருத்தன் இருந்தான், தர்மகேதுன்னு அவனுக்கு பெயர். நல்ல தர்மாத்மா, சத்திய சங்கல்பன், நல்ல விஷயம் தெரிஞ்சவன், தீனர்களிடத்தில் அன்பும் கருணையும் கொண்டவன். தீன ஜன ஆஸ்ரய, தீனபந்து, அநாதநாதா, தீனபந்து, தீன அப்படின்னா ஏழைன்னு அர்த்தம், தீனவத்சலன். அந்த மாதிரி
நித்தியம் இவன் தீனர்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறானா. மூக்கான், ஊமை, வயசானவா, அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதன் பிறகு தானும் தன் குழந்தைகள் மனைவியோட ஆகாரம் எடுத்துப்பான். அத்தனை தூரம் ஸ்ரத்தையோடு அந்த விரதத்தை கடைபிடிச்சுட்டு வரான். அதாவது இப்போ நம்ம ஏதான ஒரு தர்ம காரியம் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஸ்ரத்தையோடு பண்ணணும். அதில் அஸ்ரத்தை இருந்தால் சரிப்பட்டு வராது. ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் பெருமை வந்துடும், ஒரு அஸ்ரத்தை வந்துடும். அதனால் அது வராமல் பார்த்துக்கணும். இதுதான் வாழ்க்கையில் பெரிய ரகசியமே. இப்போ நன்னா பூஜை பண்ணுறோம், அதில் ஒரு பெருமை வரும், அஸ்ரத்தை வந்துடும். நிறைய விரதங்கள் இருப்போம், பெருமை வரும், அஸ்ரத்தை வரும். அதாவது அஸ்ரத்தைக்கு முக்கியமான காரணமே இந்த பெருமை, அகம்பாவம், இதெல்லாம் தான் அஸ்ரத்தையை கொடுத்துடும். அந்த மாதிரி அஸ்ரத்தை இல்லாதபடி ஸ்ரத்தையோடு பண்ணிட்டுருக்கான். ஒரு நாள் ஏகதா ஜடமூர்த்திர்வை பிராமணோ வாக்விவர்ஜிதः பசுபுத்திஹி ஞானசூன்யோ திருஷதாத்மா யதா பரஹ. அப்போ ஒரு பிராமணன், ஆனால் எந்த விதமான ஞானமும் இல்லை, எந்த விதமான சம்ஸ்காரம் இல்லை, ஒரு மிருகத்தினுடைய புத்தி அளவுக்கு தான் அவனுக்கு இருக்குது. வார்த்தைகள்லாம் ஒழுங்காக ஒன்றும் பேசுறது கிடையாது. எத்த வேணா சாப்பிடுவான், எங்கே வேணா சாப்பிடுவான். வயிற்றொப்பறது ஒன்று தான் வாழ்க்கையாக வச்சுருந்தான். வேற ஒரு நியமம், ஆச்சாரம் எதுவுமே இல்லை. ஆயயௌ க்ஷுதயாவிஷ்டோ தர்மகேதோர் கிரகே முனே ஜகாத சம்யயா ஹஸ்தே யாச்சனாம் போஜனாயவை. அவன் ஒரு நாள் பசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்மகேத்து பிராமணனுடைய கிரகத்துக்கு வரான். வந்து அப்படி கையை நீட்டுறான், பசிக்கிறது, சாப்பாடு கொடுன்னு சைகையில் தான் சொல்கிறான். ஹஸ்தே யாச்சனாம் போஜனாயவை. அப்போ அவன் வந்து போஜனம் தா அப்படின்னு கேட்குறான். தத்தம் ச தேனே விப்ரேன போஜனம் போஜனோத்தமம் அனன்யகதயே தஸ்மை ததாத்வேவம் மகாமதே போஜனாச்சாதனே சைவ தர்மகேதுர் மகாயசாக கதாச்சித் தெய்வயோகேன மாயாபுரியாம் சமாயயௌ. அப்போ இவன் அழகாக சாப்பாடெலாம் கொடுக்குறான். தர்மகேது சாப்பாடும் கொடுத்துட்டு அழகாக அவனுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுக்குறான். சாப்பிட்டுட்டு வந்துட்டான் இந்த மூட பிராமணன். ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ பகவானுடைய அனுகிரகம் ஹரித்வாருக்கு வந்துட்டான். ஏன்னா அங்கே போனால் நிறைய ஆசிரமம் இருக்குது, சத்திரம் இருக்குது, நல்லா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு ஹரித்வார் வந்துட்டான். ஏன்னா இன்றைக்கும் ஹரித்வாரில் நிறைய ஆசிரமங்கள் இருக்குது. சில ஆசிரமம்லாம் நான் பார்த்துருக்கேன். சில சாதுக்கள்லாம் தங்குற ஆசிரமத்துக்கு நான் போயிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும், இந்த ஆசிரமத்தில் காத்தால ஏதானும் ரோட்டி இல்லாட்டி டால் கிச்சடி அப்படி கொடுப்பா, சாய் கொடுப்பா. சில ஆசிரமங்களில் மத்தியானம் போஜன் தருவா, சாவல், சாதம், அப்புறமா ஏதான காய், ரோட்டி, அப்புறம் யாராவது பர்த்டே இந்த மாதிரிலாம் வந்தால் ஏதான ஸ்வீட், இந்த மாதிரிலாம். சில ஆசிரமங்களில் ராத்திரி ரோட்டி, சப்ஜி, இல்லாட்டி தான் கஞ்சி இந்த மாதிரி கொடுப்பா. அது அமாவாசைன்னா ஒரு விதமாக கொடுப்பா, பௌர்ணமின்னா ஒரு மாதிரி, நிறைய உண்டு. இந்த ஹரித்வாரில் பார்த்தோம்னா நிறைய சாதுக்கள் இருப்பாள். ஒரு கம்பளியை போட்டுன்னு இருப்பாள், இல்லாட்டி ஒரு ஷால் வச்சுருப்பா, ஒரு பேக் வச்சுருப்பாள். அப்புறம் கையில் எப்பொழுதும் ஒரு தூக்கு, ஒரு தட்டோடு அலைவாள். ஸோ அந்த ஆசிரமத்துக்கு போவாள், சாப்பிடுவாள். அப்புறம் அப்படி கங்கை கரையில் உட்காந்துருப்பா, ஜபிப்பா.
சில பேர் சும்மா தண்டத்துக்கும் இருப்பாங்க. எல்லாரும் சாதுக்கள் கிடையாது. ஆனால் நிறைய சாதுக்கள் உண்டு, நிறைய ஆசிரமங்கள் உண்டு. நல்ல பெரிய பெரிய கோட்டீஸ்வரெல்லாம் என்ன பண்ணுவா, இந்த ஹரித்வார் அந்த மாதிரி இடங்களில் பெரிய பில்டிங் கட்டுவாள். சின்னதாக ஒரு 10க்கு 10 ஒரு ரூம் மாதிரி கட்டுவாள். அதுலேயே சிலதில் அட்டாச் பாத்ரூம் இருக்கும், சிலதில் 10க்கு 10 ரூம், ஒரு பெரிய ஃப்ளோரில் ஒரு 30 ரூம் கட்டி போட்டிருப்பாள். அடுத்த ஃப்ளோரில் ஒரு 30 ரூம், அந்த மாதிரி ஒரு 2-3 ஃப்ளோர் கட்டி போட்டிருப்பாள். அந்த ஃப்ளோரில் காமனாக ஒரு வாஷ்ரூம், பாத்ரூம் எல்லாம் வச்சுருப்பாள். இப்போ சாதுக்கள் எவ்வளோ நாள் வேணால் அங்கே தங்கிக்கலாம். அவளுக்கு ரூம் கொடுத்துருவா. அது சில பேர் ஃபேன்லாம் இருக்கும் இருப்பாள். கரெக்டாக அந்த மத்தியான சமயம் ஆச்சுன்னா பெல் அடிப்பாள். அவள் பாட்டுக்கு வரலாம், சாப்பிட்லாம். அப்புறமா அங்கே பூஜா ஆரத்தி எதாவது நடக்கும், உட்காந்து கேட்டுக்கலாம். சமயத்தில் அந்த சாதுக்களை தரிசனம் பண்ணுறதுக்கு யாராவது வருவாள், வெளியூர்காரங்க. அவாவா இந்த சாதுக்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா அவளுக்கு தட்சணை கொடுப்பா. 10 ரூபா, 20 ரூபா. ஒவ்வொருத்தருடைய அந்த பணத்தினுடைய அவகிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சாதுக்கள் அங்கே உட்காந்துட்டு இதை சாப்பிட்டுட்டு அவள் ரூமில் உட்காந்துட்டு கீதை வாசிக்கிறது, இல்லாட்டி பாகவதம் வாசிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாள். சில பேர் உட்காந்து ஏதானும் பகவன் நாமத்தை எழுதுவாள். சில பேர் உட்காந்து பஜனை பண்ணிகிட்டே இருப்பாள். ஹோல் டே உட்காந்து பஜனை பண்ணுவாள். சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிட போவாள். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாள். அப்புறம் கங்கையில் போய் குளிப்பாள். அதாவது பணம் சம்பாதிக்கிறது இல்லாட்டி லைஃபோட சௌகரியங்கள்னு வர்க்க மாட்டாள். அந்த இடத்துல அவள் பாட்டுக்கு இருப்பாள். கேட்க ஜாலியாக இருக்கேன்னா நம்மளால இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் செட் ரொம்ப கஷ்டம். பெரிய ஒரு வேலை கிடையாது, பெரிய ஒன்று கமிட்மெண்ட் கிடையாது, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஒரு லெவலுக்கு மேலே போர் அடிச்சிடும். இல்லாட்டி சாப்பிட்டு தூங்கிட்டே இருப்போம். இவ்வளோதான் இருக்கும். அந்த சாதுவாக அங்கே இருந்துட்டு பகவத் தியானம் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் இருக்கதான் இருக்க முடியும். அந்த மாதிரி ரிஷிகேஷில் நான் சிவானந்த ஆசிரமம் பார்த்துருக்கேன். காத்தால 3-4 மணிக்கு எழுந்துருவா. எல்லோரும் 3-4 மணிக்கு எழுந்துருவா. எழுந்து கடகடன்னு கங்கையில் போய் குளிச்சுட்டு வந்துடுவான். காத்தால 4:30-5 மணிலேருந்து அங்கே பூஜை நடக்கும். அதுக்கப்புறமா பகவத்கீதை பாராயணம் எதானு பண்ணுவாள். அப்புறம் 6:45 7 மணிக்குள்ள டிஃபன் காத்தால அங்கே தட்டு வச்சுருப்பா. இப்போ எடுத்துன்னு போகணும். வருவா கடகடன்னு பெரியமா வருவா. பண்ணுவா. உப்புமா இருக்கும், இல்லாட்டி தால் கிச்சடி, இல்லாட்டி இட்லி சாம்பார், இல்லாட்டி சப்பாத்தி சாம்பார், ஏதோ ஒன்று இருக்கும். ரொம்ப சிம்பிளாக, நிறைய வெரைட்டிலாம் இருக்காது. அது தட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அழகாக சாப்பிட்ணும். சாப்பிட்டு நம்மளே கொண்டு போய் தட்டை அழகாக தேய்ச்சி அலம்பி அங்கே ஒரு இடத்துல வைக்கணும். அவ்வளோதான். அந்த 7லேருந்து 7:30 ஏதோ ஒரு டைம் உண்டு. அப்போ மட்டும்தான் டிஃபன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடைக்காது. திரும்பியும் 11:30-12 மணிக்கு ஒரு டிஃபன் கொடுப்பா, அது சாப்பாடு கொடுப்பா. சிம்பிளாக தான் இருக்கும். மற்ற சமயத்தில் அங்கே உட்காந்துட்டு ஜபிக்கலாம். யாராவது பூஜை பண்ணுவா, இல்லாட்டி யாராவது பாராயணம் பண்ணுவா, யாராவது பிரவச்சனம் பண்ணுவா. அப்படியே கேட்டுண்டு ரிலாக்ஸாக கங்கையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். அங்கங்கே உட்காந்து நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணுவாள். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிஜமாகவே அப்பாட அப்படியே இருந்துள்ளான்னு தோணும். ஆனால் எவ்வளவு நாள் எல்லாராலையும் இருக்க முடியும்னு தெரியாது. ஏன்னா அந்த விஷயங்களில் ருச்சி இருக்கணுமே. இப்போ காத்தாலேருந்து வேலை பண்ணுறோம், ரொம்ப வேலை பண்ணுறோம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ரெஸ்ட் எடுக்கிறது வேறு. ரெஸ்ட்டாகவே லைஃபு, ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்னு சொல்லுவாங்க. இங்கே ரெஸ்ட்டே லைஃபாக இருக்கும். ஆனால் அவள்லாம் பார்த்தா அமைதியாக இருப்பாள். யாரும் அதிர்ந்து கூட பேச மாட்டாள். ஒரு ரொம்ப அதாவது அங்கே போனாலே நமக்கே அந்த ஸ்பீடு குறைஞ்சி போயிடும். பரபரன்னு ஓடி இருக்கவள் கூட நாங்கள் விட்டோம்னா ஒரு 2 hours 3 hours நீங்களே காமாக ரிலாக்ஸ்டாக பேசுகிறது கூட அவசரம் இருக்காது. ஒரு நிதானம் வந்துடும். ஏன்னா அப்படி மனசு அப்படி சமாதானம் ஆகிடும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மனசில் நான்ஸ்டாப் தாட்ஸ், நான்ஸ்டாப்பாக யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது ப்ரீ ஆக்குப்பைடாகவே இருப்போம். முக்கியமாக ஃப்யூச்சரை பற்றி யோசனை ஓடிகிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்ட் இல்லாட்டி ஃப்யூச்சரில், இதில் தான் ட்ராவலிங். கடந்த கால வாழ்க்கையை பற்றி யோசனை, இல்லாட்டி எதிர்கால வாழ்க்கையை பற்றிய கற்பனை. அது என்ன ஆகும்னா ப்ரெசண்ட்டுக்கு அங்கே விலையே இருக்காது. சாதாரணமாக சம்சாரிகள் பார்த்தோம்னா
ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் ஃப்யூச்சர்னு ஓடும். ஃப்யூச்சருக்காக தான் ப்ரெசென்ட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாள். ப்ரெசண்ட்டுக்காக ப்ரெசென்ட்டில் வாழறதுன்றது கஷ்டம். அது பழக்கம் இல்லை. அங்கே போயாச்சுன்னா அவள்லாம் அப்படியே ப்ரெசண்ட்லேயே இருப்பாள். அவளுக்கு பாஸ்ட்டு ஃப்யூச்சர் அவளுக்கும் உண்டு. ஆனால் அதாவது பேசினா கூட நீங்கள் யார், என்ன பண்ணுற, எங்கே வந்திருக்கு, அதாவது இப்போ நம்மளாம் கடகடன்னு பேசி கடகடன் ரிப்ளை பண்ணிட்டு கடகடன் அடுத்த வேலையை பார்ப்போம் இல்லையா. அவள் ஒன்று கேட்டு நாம் சொல்லி அதை அவள் மனசில் வாங்கி அனலைஸ் பண்ணி அப்புறம் தான் அடுத்த கேள்வி கேட்பாள். இப்போ நம்மளாம் கடகடன்னு பெருசாக அனலைஸ் பண்ணுறோமோ இல்லையோ உடனே எமோஷ்னலி பேசிட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா. கடையில் நான் சில சாதுக்கள் கிட்ட தான் நான் பேசியிருக்கேன். நிதானமாக ஒருவேளை நம்ம 3-4 தடவை கேட்டால் கூட நமக்கு புரியுற வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பாள். அவசரப்பட மாட்டா, கோச்சிக்க மாட்டா, அப்படியே இருப்பாள். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அவளுடைய அந்த ப்ரெசண்ட் லைஃப். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஆசிரமங்கள் அப்பப்போ போகணும் வச்சுக்கோங்களேன், மைண்ட் அப்படியே காம் டவுன் ஆகிடும். ஏன்னா ரிஷிகேஷ் ஆனந்த சுவாமிஜி அவர் ஹரித்வாரில் ஒரு ஆசிரமத்தில் தங்கிட்டு இருந்தார். சரி, அவர் பார்க்க போனேன். 10க்கு 10 ரூம் அவள் வாழ்க்கையே அவ்வளோதான். அந்த 10க்கு 10 ரூம் தான் அவர் வாழ்க்கை. அது ஓரத்தில் ஒரு பெட் இருக்கும், அதில் வச்சுருப்பார். இல்லாட்டி அவர் ஏதாவது ஒரு சின்ன பாத்திரம் ஏதாவது அவருக்கு எதாவது அவசரம் வேணும், சமயம் ஏதாவது சாப்பிடணும்னு தோணித்தோன்னா ஒரு பாத்திரம் வச்சுருப்பா, சாய் எதாவது போட்டுருப்பார். அப்படியே யாராவது வந்து அவளுக்கும் சாய் கொடுத்துறேன்னு பாவா. அவளே 3 ரூமில் தான் இருக்கா. ஆனாலும் அங்கே ஒரு சின்ன சாமி ஃபோட்டோ, இங்கே ஏதாவது புஸ்தகம் வச்சுருந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப். அந்த ஆசிரமத்துக்குள்ளெல்லாம் போயிட்டோம்னா அதிர்ந்து கூட யாரும் பேச மாட்டான். அந்த காற்றோட சப்தம், பட்சிகளுடைய சப்தம், பக்கத்தில் மெயின் ரோடு இருக்கிறதுனால வண்டிகளோட சப்தம் கேட்குமே ஒழிய அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தோம்னா சரியாக சொல்லணும்னா மைண்ட் அப்படியே எவ்வளோ பெரிய மனோபாரத்தில் அங்கே போனாலும் இவ்வளோலாம் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஐயாரியூ வரி சாதாரண சொன்ன ஒன்றும் கவலைப்படாங்க இல்லையா. அங்கே போய் யாரும் நமக்கு சொல்லவே வேண்டாம், தானாகவே மனசு பார்த்துக்கலாம் என்ன போகிறது. இது ஒன்றுமே இல்லை அது விஷயம். இதுக்கே இவ்வளோ வளர்த்திக்கிறோம் மனசை போட்டு, ஏன் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம். இப்போ உசுரோடு இருக்கும், பகவானுடைய கிருப்பை. இப்போ இந்த வாழ்க்கை கிடச்சிருக்கு, லெட்ஸ் என்ஜாய். அது தோன்றது இல்லையே. வாட் நெக்ஸ்ட் இப்படி தானே ஓடின்னு இருக்கும். அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறது தான் தியானமே. இந்த மாதிரி ஆசிரமங்கள்லாம் போகும்பொழுது அத்தனை தூரம் ஒரு சமாதானம். இந்த இன்றைக்கெலாம் பார்த்தாச்சுன்னா ஹரித்வாரில் நிறைய ஹோட்டல்ஸ் வந்தாச்சு, நிறைய பிஸி ரோட்ஸ், பெரிய பெரிய வெஹிக்கல்லாம் போயிட்டுருக்கு, நிறைய பிரிட்ஜஸ் எல்லாம் வந்தாச்சு. இது ஒரு பக்கம் சொஃபஸ்டிகேட்டடாக சம்சாரிகள் வருவா தங்குவா, இது ஒரு பக்கம் இருக்கும். நல்ல ஸ்பீடு வைஃபை, வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு எல்லாம் கிடைக்கும். இது ஒரு மெயின் ரோடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ரோடில் போனோம்னா இந்த மாதிரி ஆசிரமங்கள் இருக்கும். அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இந்த வேகம், இந்த இடங்கள், இதை போனால் ஓகே நார்மல் லைஃப் அப்படின்னு. அதுக்கு அடுத்த ரோடு போனோம்னா இது ஒரு தனி உலகம் மாதிரியே இருக்கும். அந்த உலகம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. இந்த ஸ்பீடு வெஹிக்கிள்லாம் போயிட்டு இந்த ஹோட்டல்லாம் பார்த்துட்டு அடுத்த ரோடு போனால் இப்படி நம்ம டைம் மிஷினே ஸ்லோவாகி ஒரு 200-300 வருஷம் பில்டிங்கெல்லாம் பெருசாக இருக்கும். பில்டிங்கெல்லாம் இந்த காலத்து மாடர்ன் பில்டிங் மாதிரிலாம் இருக்கும் ஆசிரமங்களில். ஆனால் அப்படியே திரும்பி அங்கேயே இப்படி வந்தால் ஏன் இவ்வளோ எல்லாம் வேகமாக ஓடிட்டு இருக்கான்னு தோணும். நான் அந்த டிரான்சிஷன் நான் பார்த்துருக்கேன். இந்த வேகத்தில் போயிட்டு அப்புறம் இந்த ரைட்டில் லெஃப்ட்டில் போன்னு சொல்லி அப்புறம் ஆசிரமம் போயிட்டேன் ரிஷிகேஷ் ஆனந்த சுவாமிஜியை பார்க்க. அங்கே போய் வண்டி நிறுத்தினோம், இறங்கினோம், சரி கடகடன்னு பார்த்துட்டு போகணும்னு பார்த்தா உள்ள கடகடன்னு நடந்தால் கூட தானாக ஸ்லோவாகிட்டோம். இந்த வேகம் மாறிடுது. அப்புறம் அவரை போய் பார்த்து சத்தமாக பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் போயிட்டு அவரை பார்த்துட்டு அவர் யாருக்கும் அவசரமே கிடையாது. முக்கியமாக உத்தராகண்டில் கிடையாது, அந்த சாதுக்களுக்கு அவசரமே கிடையாது. ரொம்ப கூல். அதாவது நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும், யூ கேன் ஃபீல் தட் பீஸ். அப்படின்னா அங்கெல்லாம் போய் இருந்தோம்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஒரு மணி நேரம் சும்மா ஒன்றும் பண்ண வேண்டாம். அங்கே போய் சும்மா அப்படியே உக்காந்து மொபைல்லாம் இல்லாமல் வெறும் அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம்னாலே யூ வில் ஃபைண்ட் த பீஸ்.
பீஸ் வித்தின். இப்போ சாதாரணமாக நம்ம பீஸ் அப்படின்னா வெளியில் எவ்வளோ காமாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வெளியில் சப்தம் இருந்ததுன்னா வெளியே கச்ச 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 கச்சான்னு இருக்கும். ஆனால் உண்மையாக இந்த அமைதி, சாந்தம், நிம்மதி, திருப்தி இதெல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒன்று. வெளி விஷயத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. யூ கேனாட் பி பீஸ், அவ்வளோதான். அப்படியே இருக்கும். நல்லா தூங்குகிறோமே, தூங்கும்போது எவ்வளோ அமைதியாக இருக்கும். அப்போ வெளியில் ட்ரெயின் போயின்னு இருக்கலாம், யாராவது பேசி, என்ன நமக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஏன்னா நாம் உள்ளுக்குள்ள அப்படியே போய்ட்டோம். அந்த மாதிரி இந்த சாதுக்கள், ரிஷிகள்லாம் இந்த மாதிரி மனசுக்குள்ளே அப்படியே அமைதியாக போய்டும். அந்த அமைதி நீங்கள் ஃபீல் பண்ணணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் அதை விஸ்தாரமாக சொல்லிட்டு இருக்கேன்னா அப்படி இருக்கும். நிறைய ஆசிரமங்கள் நான் பார்த்துருக்கேன். ஆசிரமம்லாம் வீடியோ கூட எடுப்ப சமயம் அது கூட தோணாது. எதுக்கு இதை போய் டிஸ்டர்ப் பண்ண, அப்படியே இருக்கும் காமாக. யூ கேன் ஃபீல் த பீஸ் உள்ளுக்குள்ளே, உங்கள் உள்ளுக்குள்ளே அமைதியாக. இந்த பரபரப்பு, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் ஒன்றும் இருக்காது. அப்படியே இருக்கும். மீதி விஷயம் அப்புறம் சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ கங்கா मैया की जय. जय बोलो हिमालय पर्वतराज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो भारत माता की जय. जय बोलो गंगा मैया की जय. राधे कृष्णा.